இறால் பிரியாணி ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எங்க வீட்ல நல்லா இருந்ததுன்னு எல்லாருமே சொன்னாங்க. சாப்பிட்டவங்க எல்லாருமே. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். என்ன ஒண்ணு, இறால வந்து கிளீன் பண்றது தான் ஒரு வேலை, அவ்வளவுதான். முதல்ல இறாவை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து நான் எப்பவுமே வந்து நசுக்கி தான் போடுவேன். பேஸ்டா போட மாட்டேன். ஃப்ரெஷ்ஷா அப்பப்போ நசுக்கி போட்டுருவேன். இவ்வளவு பூண்டும் கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச் அளவு இஞ்சியும் போட்டு அப்படியே தட்டிலேயே வச்சு நசுக்கி இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். இந்த இறாலோட சேர்த்துருங்க. அப்படியே இந்த அளவு போதும். அப்புறம் கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் காஷ்மீர் சில்லி, காஷ்மீர் மிளகாய் தூள் சொல்லுவாங்க. இப்போ நார்மல் மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற வச்சிருங்க. எவ்வளோ நேரம் நம்ம மற்ற ப்ரிப்பரேஷன்லாம் நடக்குதோ அந்த அளவு ஊறினா போதும். அப்புறம் நான் இந்த டம்ளர்ல 2.5 டம்ளர் அரிசி எடுத்தேன். இது வந்து ஜீரக சம்பா ரைஸ். இந்த அளவு டம்ளர், அதாவது ஒரு 200 இருக்கும். ஸோ அதில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி தோல் உரிச்சு கழுவி வச்சிருக்கேன். அப்புறம் 3 தக்காளியும் நறுக்கிக்கணும். அடுப்புல பாத்திரத்தை வச்சிருங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய், அப்புறம் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துப்பேன். இது ரெண்டும் நல்லா காஞ்சதும், அதாவது சூடு ஏறினதும் செக் பண்ணிக்கோங்க சூடு ஏறிடுச்சா அப்படின்ட்டு. இப்போ நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, அப்புறமா ஜாதிபத்திரி, இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் வதங்கின உடனே அடுத்ததா சோம்பு. இந்த காரம் போடுற இடத்துல உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, டேஸ்ட் பார்த்து போடுங்க. அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். ஒரு கண்ணாடி பதம் கொஞ்சம் தாண்டினதுக்கு அப்புறம், ஏன்னா அதுல ஒரு லைட்டான ஒரு இனிப்பு சுவை வரும். அதுக்காக அந்த அளவு வதக்கினா மட்டும் போதும். ஒரு மாதிரி ஜூஸியாவும் இருக்கும் அது டேஸ்ட்ல. ஸோ அந்த அளவு மட்டும் நம்ம வெங்காயம் வதங்க விடுவோம். உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க, அதாவது வதக்கிக்கோங்க. அப்புறம் கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க, உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறமா இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு வதங்கிருச்சு. அப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியும் இப்ப சேர்த்துருங்க. என்கிட்ட வந்து புதினா கொத்தமல்லி இல்லை, அதனால நான் புதினா கொத்தமல்லி எடுத்துட்டேன், போடலை, ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக கொஞ்சம் கருவேப்பிலைய ஒரு கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கொஞ்ச நேரம் கழிச்சு போடுவேன். இப்பயும் போடலாம், நம்ம இஷ்டம்தான். இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிக்கோங்க அதையும் சேர்த்து.
அது வதங்கிக்கிட்டு இருக்க ஸ்டேஜ்லயே வந்து இந்த க்ளீன் பண்ணி ஊற வச்ச எறா இருக்கு இல்லைங்களா, மசாலாலாம் போட்டு வச்சிருக்கோமே, அதை இதுல வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த இறால இருந்து கொஞ்சம் தண்ணி விடும், அந்த தண்ணியும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ஓகேங்களா? நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, வெறும் மிளகாய் தூள். அப்புறம் ஒரு 1/2 பேக், ஒரு 50 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததை அப்படியே வதக்கி விட்டுருங்க, மிக்ஸ் பண்ணி. அதுக்கப்புறமா அது கூட கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. ஏற்கனவே இறாலையும் போட்டிருக்கோம், இதுலயும் போடணும், அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ இறா செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அரை கிலோ எறாக்கு 1/2 கிலோ ரைஸ் போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு, இந்த இந்த ஃப்ளேவர் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குங்க, அதுக்காக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதாவது புதினா கொத்தமல்லிக்கு பதிலா. டேஸ்ட் பார்த்துட்டு உப்புலாம் சரியா இருக்கா, காரம்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டா போடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு மூடியை திறந்து பார்த்தோன்னே அதுல இருந்து பச்சை வாசனை எல்லாம் வெளியே வந்திருக்கும். அதை டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைன்னா இந்த சமயத்திலையும் நம்ம உப்பு இல்ல காரம் சேர்த்துக்கலாங்க. இந்த இறாவுல இருந்து தண்ணி வந்தது இல்லைங்களா, அது 1 டம்ளர் தண்ணி கணக்கு எடுத்துக்கிட்டேன். நான் 2.5 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். ஸோ இது 1 டம்ளர் கணக்கு எடுத்துக்கிட்டு மீதி 4 டம்ளரை கணக்கு பண்ணி ஊற்றிட்டேங்க. நல்லா கொதிச்சு வரும்போது தண்ணியையும் அளந்து ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இப்போ அந்த தண்ணி கொதிச்சு வந்துடணும். அந்த தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க அந்த ஜீரக சம்பா ரைஸ், இல்லை நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லையும் பண்ணலாம், எந்த அரிசியோ ஊற வச்சிருக்கணும், அந்த அரிசியை வந்து அது கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா போடுங்க. அந்த அரிசி போடுற வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு, சாரி, அதனால போட்டதை காமிக்கிறேன். அரிசியை போட்டுட்டேன் கொதிச்சு வந்ததுல. ஸோ இப்போ தட்டு போட்டு மூடிட்டு இப்பயும் ஒரு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு. மூடி கொஞ்ச நேரம் கொதிச்சது பிறகு திருப்பி எடுத்து பாருங்க, அப்பப்போ எடுத்து பாருங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலந்தா மாதிரி இருக்கும், அரிசியும் தண்ணியும் கலந்தா மாதிரி இருக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணணும், இந்த மாதிரி தெரியும், தண்ணியும் இருக்கும் அரிசியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம சிம்ல வச்சிடணும், நல்லா சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு தம் போட்டுடணும். தம் போடுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அந்த இடிக்கிற உரல் இருக்கும், அதை தூக்கி மேல வச்சிருவேன் நான், மூடியோட மேல போட்டு சிம்ல வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறக்கலாம். இதை போட்டு வச்சிட்டோம்னா நல்ல தம் ஆகும். இது சிம்பிளா பண்ணுவேன். கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னா வாழை இலை போட்டு தம் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு அந்த வாழை இலையும் எனக்கு கிடைக்கல, ஸோ இதோடவே நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தம் போட்டு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, திறந்து பார்க்குறேன். அற்புதமா ரெடி ஆயிடுச்சு, பார்த்தீங்களா? வாசனை கம்ம கம்மன், வீடே வெளியெல்லாம் வந்து கேட்குறாங்க என்னங்க செய்றீங்க அப்படின்ற மாதிரி. உண்மைதாங்க சொல்றேன், பொய்யில்லை. அந்த அளவுக்கு வாசனையா நல்லா உதிரி உதிரியா நமக்கு கிடைச்சிருச்சு. அவ்வளோதாங்க, இறால் பிரியாணி ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பரிமாறலாம்.
பார்த்த உடனே எல்லாருக்கும் சாப்பிடணும்னு தோண, போடு சீக்கிரமா போடுங்க அப்படின்னு ஒரே தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நாங்கெல்லாம் சாப்பிட போறோம். அதுவும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவோம். நல்லா உதிரி உதிரியா இருக்கு பார்த்தீங்களா? நல்லா வந்திருக்குங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நீங்க பார்க்கணும்னா போட்டு ஒளியின் ஓசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.